இந்த கட்சியானது முதல்ல வந்து நிர்வாகிகள் சார் முதல்ல நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்றோம் இல்லையா? அடிப்படையான கேள்வி நிர்வாகிகள் கூட்டத்தை எதுக்கு நீ ஓப்பன் கிரவுண்ட்ல நடத்தணும்னு ஒரு கேள்வி இருக்கு. பெரிய பெரிய குழப்பம் தான் அது. நிர்வாகிகள் கூட்டம் 5000 பேர் தான். மலையடிவாரத்துல சார். மலையடிவாரத்துல QR கோடு குடுக்குறோம். ஆனா நிர்வாகிகள் கூட்டத்துக்கு நீங்க வந்து எப்படி எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சார் இது மட்டும் ஒவ்வொரு கூட்டத்திலயும் என்ன நடக்குது? இவங்க வந்து QR கோட் அடிச்சு குடுக்குறாங்க. நான் விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாட்டுல நான் வந்து விஐபி ரோல உட்கார்ந்துட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு 200, 300 பேர் கடகடன்னு வந்தாங்க. இவங்க பார்த்த விஐபி மாரி தெரியலையே, இவங்க என்ன திடீர்னு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவங்கள்ட்ட என்னப்பான்னு கேட்டா, புசி ஆனந்த் என்ன எங்கள்ட்ட காசு வாங்கிட்டு விடுறாரு உள்ள. சார் பிளாக் டிக்கெட் விக்கிறத இன்னைக்கு வரையும் பொழப்பா வச்சிருக்காரு புசி ஆனந்த். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு விஐபி சீட்டுக்கு 2000 வரைக்கும் வித்தாரு அவரு. சார் ஏன் பாசெல்லாம் வித்துட்டார் சார் அவரு. இதை நான் சொல்ல போய் தான் வந்து பிரச்சனையாச்சு. ஏன் நான் என்ன சொல்ல சார், ஒரு பேக் ஃபுல்லா எல்லா பாசையும் போட்டு வச்சிருக்காரு. நீ பொதுச் செயலாளர், நீங்க எதுக்கு பேக்ல இது ஒரு ஆபீஸ் பாய் பார்க்க வேண்டிய வேலை. அந்த ஹோட்டல்ல போய் தம்பி ஜெயசூரன் வந்தானே அவன் பாச கொடுத்தாரு. தம்பி வேற ஒருத்தர் வந்தானே பாச கொடுத்தாரு. உங்களோட வேலை நீங்க எதுக்கு நான் கையில தூக்கி தெரிவிங்க. கொஞ்சம் நேரம் நான் வந்துடுறேன் கொடுத்துறேன்னு சொன்னாரு. போனார் சார். திடீர்னு அவர் வரல. திடீர்னு போய் உட்காந்துக்கிட்டாரு. எல்லாம் வந்தாங்க. எல்லாம் கழுத்துல பாஸ் மாட்டிருக்காங்க. ஆல் என்ட்ரி பாஸ். இவங்க நிர்வாகியும் கிடையாது. யாருப்பா நீங்க அப்படி கேட்டா, முசியானந்தன் காசு வாங்கிட்டாரு. காசு வாங்கிட்டு எங்களுக்கு உள்ள விட்டாரு. எல்லாத்துலயுமா நீ பிளாக் டிக்கெட். இதே தான் சார் இன்னைக்கு சார். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து பூத் முகல் மாநாடு ஒன்று போட்டாங்க ஞாபகம் இருக்கா? ஆமா. அடிச்சு பிடிச்சிட்டு போனாங்க. மரத்துலலாம் ஒருத்தன் தவணை இல்ல. நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஏங்க மரத்துலாம் ஏன்னா அவன் 1000 ரூபாய் காசு கொடுத்து வந்தவன் சார் பூத் முகவர் மாநாடுக்கு. பூத் முகவர் மாநாட டிக்கெட் போட்டு வித்தானுங்க. அது விஜய்க்கும் தெரியும். விஜய் என்ன சொன்னாருன்னா, வித்துட்டு போறானுங்க அவனுக்கு அப்புறம் இப்படிதான் மாடு சில சம்பாதிக்கிறான்னு கேட்டார். அதனால ஊழல் சக்தி இந்த தூய சக்தி பேசின பேச்சு இந்த பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்துட்டு போறான் அவன் எப்படி காசு பார்ப்பான், மாடு சில காசு பார்க்கணும்ல அவன் எப்படி செலவு பண்ணுவான், பரவாயில்ல பண்ணிட்டு போறான்னு சொல்லி சொன்னார். பாதி டிக்கெட்டை வந்து நிர்வாகிகிட்ட கொடுத்தாங்க. பாதி 5000 பேர் மொத்தம் என்ட்ரி அந்த காலேஜ்ல. அது காலேஜ் ஃப்ரீ தான். 2500 இது என்று வித்துட்டாங்க எல்லா இடத்துலையும். இதே தான் இப்போ சேலத்துல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5000ல நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டதை பாதி நிர்வாகிகளுக்கு வச்சுட்டு பாதி வித்துருவாங்க. இந்த பிளாக் டிக்கெட் விற்கிறதுங்கிறது தொடர்ச்சியாக இவங்க வந்து தொழில் மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பிளாக் டிக்கெட்டை விற்க போய் தான் இந்த நிர்வாகியோட பாச சூரஜ்ங்கிறவர் வாங்குறார். சூரஜ் மட்டுமல்ல, இப்போ 2-3 பேட்டிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து குழந்தைய தூக்கிட்டு வருது. அந்த பொண்ணு நிர்வாகிலாம் கிடையாது. அது எப்படி உள்ள வந்துச்சு சொல்லுது. நான் விஜய் பார்க்க வந்தேன். நான் நிர்வாகிலாம் கிடையாதுங்க. எப்படி பார்க்க வந்தா? ஏன்னா நானும் காசு கொடுத்து வந்தேன்.